நிஷாவுக்கு இப்போ மல்லியோட பிளான் என்ன அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம இந்த நிஷாவுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நம்ம மல்லிக்கு இப்ப எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. இங்க இருக்கக்கூடியது ரேணுகாவா இருந்திருந்தா, நானே வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். அதாவது விஜய்யையும், ரேணுகா அக்காவும் ஒண்ணு சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் அவங்கள விட்டு விலகி போயிருப்பேன் அப்படின்றத மட்டும் தான் நம்ம மல்லி ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனாலுமே கூட இந்த நிஷா அதை எதையுமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீ என் அக்காவ வந்து விஜய் மாமா கூட சேரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கம் இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடக்கும் போதெல்லாம் நீ சைலண்டா இருந்துட்டு இப்படி ஏதாச்சும் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்னடான்னா போலீஸ வர வச்சு அக்காவை வந்து மிரட்ட வச்ச. அடுத்ததா இப்ப என்னடான்னா அக்காவோட பிளட்டையே எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சிருக்க. அதாவது அந்த ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு நீ வந்து கொடுத்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லிய உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மல்லி செம்ம கோவத்துல இருக்காங்க. அதாவது எரியரியன் நெருப்புல எண்ணெயை ஊத்துனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ இந்த நிஷா இருந்துட்டு ஏற்கனவே நம்ம மல்லி பயங்கரமா தக தக தகன்னு எரிஞ்சுகிட்டு இருக்காங்க இந்த சுடர் பண்ணது எல்லாத்தையுமே பார்த்து. ஆனா இப்போ இந்த நிஷா இருந்துட்டு இந்த சுடருக்கு அதாவது தன்னோட அக்கான்னு நினைச்சு சப்போர்ட் பண்றது எல்லாமே ஓகே. ஆனா இங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி ஆயிடும்ல. உண்மையான ரேணுகாவா இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காதே. டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டுமே அப்படின்றதான் நம்ம மல்லி இங்க ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆனா நிஷா இருந்துட்டு நீ எதுக்காக இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது, எதுக்காக வந்து நீ என் அக்காவோட பிளட்டை எடுத்து இப்படி திருட்டுத்தனமா வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சிருக்க. இதை சொல்லியிருந்தா நான் என் அக்காவை கூட்டிட்டு போய் இந்த டெஸ்ட்டை வந்து எடுத்திருப்பேன், அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த நிஷா இருந்துட்டு பயங்கரமான சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. மல்லி எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது சுடர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி தான் மல்லி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மல்லி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ரேணுகா உண்மையிலேயே வந்து நம்மளோட ரேணுகா தானா அப்படின்றத வந்து தெளிவுபடுத்திக்கிறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி வந்து தெளிவா டீட்டெயிலா சொன்னாங்க. இப்போ இந்த நிஷாவுக்கும் அதே மாதிரி நம்ம மல்லிக்கும் நடுவுல மிகப்பெரிய சண்டையை வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு நிஷாவை அடிக்கிறதுக்காகவே போக ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கேவலமான வார்த்தைகளால இந்த நிஷா பேசும்போது, ஒரு பக்கம் இது எல்லாமே ஓகே காமனான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல சிக்கி சின்னாபின்னமா ஆயிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது. இந்த சுடர் தான். சுடருக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இங்க நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்றதே அவளுக்கு தெரியாது. அதுவே அவளுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. ஒருவேளை நிஷா மட்டும் இதை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு இந்த மல்லி என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் தெரியாம இருந்திருக்கும். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து வந்து இங்க நீட்டி இருந்தாங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதாவது நம்ம மல்லி வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம தேவையில்லாம இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துட்டோமே அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.